ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பேசுறேன். இன்னைக்கு பிரபல யூடியூபரும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா அவர் விக்கிரவாண்டி அந்த இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வரான கலைஞர் அவரை பத்தி அவதூறா பேசியதா அவரை கைது செஞ்சிருக்காங்க. இவரை கைது செஞ்ச அப்புறமா அதே பாட்டை என்ன செஞ்சிருக்காங்க, பல பேர் அங்கங்க என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பாட்டை பாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்க, இந்த பாட்டை இவரு எழுதி இவர் பாடினாருன்னா இவர் பாடலை. இது அப்ப 2009க்கு அப்புறமா இது அதிமுக அவங்களுடைய மேடையில இது அடிக்கடிக்க பாடிட்டு வராங்க. இதே பாட்டை இப்ப சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சதுக்கு அப்புறமா நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அதே பாட்டை பாடியிருக்காரு ஆவேசமா. ஒருவேளை சாட்டை துரைமுருகனை கைது செஞ்ச மாதிரியே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களையும் கைது செஞ்சா என்ன நடக்கும்னா, ஆந்திரால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்களை கைது பண்றாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா அவர் மேல மக்களுக்கு ஒரு அனுதாபமும், இது மட்டும் இல்லாம ஆந்திரால ஒரு முன்னாள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டான ஆக்டர் பவன் கல்யாண் என்ன செய்யறாருன்னா, ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய கூட்டணி வச்சுக்கிறாங்க. இந்த கூட்டணி என்ன பண்ணுதுன்னா, இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தல், நமக்கு பாராளுமன்ற தேர்தல் மட்டுமே நடக்கிற சமயத்துல ஆந்திரால அந்த மாநிலத்துக்கான சட்டசபை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்னாவே நடக்கும். இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையோட பலத்தோட ஆட்சியை கைப்பற்றுறாரு. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திர சட்டசபை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. இதே சூழ்நிலை இங்க ஒருவேளை சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டால் 2026 அந்த சட்டசபை தேர்தலில் சந்திக்கிற நாம் தமிழர் கட்சியாகட்டும், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமாகட்டும், விஜயும் சீமானும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிடும். ஏன்னா ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவங்க கைதுக்கு அப்புறமா பவன் கல்யாண் கூட்டணி வைக்கிறாங்க. அது ரொம்ப பெரும்பான்மை பலத்தோட அவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை வீழ்த்துது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே 1967க்கு அப்புறமா காங்கிரஸ் வீழ்த்தப்படுது. அதே மாதிரி ஒரு வேளை இப்போ காலம் அந்த திரும்புமான்றது இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர் பாடின பாட்டை இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் பாடியிருக்காரு. அது இல்லாம என்ன முடிஞ்சா ஆட்சியாளர்கள் கைது பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருவேளை கைது பண்ணா இதெல்லாம் நடக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை கைது பண்ணலன்னா, ஏன் சாட்டை துரைமுருகனை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க? இது மட்டும் இல்லாம இவர் இந்த பாட்டை சாட்டை துரைமுருகன் இந்த பாட்டை எழுதி அவரே பாடல. அதிமுக அவங்களுடைய கட்சியிலையும் சரி, அவங்களுடைய அரசியல் மேடைகள்லயும் இந்த பாட்டு எதிரொலி இருக்கு. ஏன் அவங்களெல்லாம் நீங்க கைது பண்ணல? அது மட்டும் இல்லாம இப்ப சீமான் அண்ணனை பாடியிருக்காரு. சீமான் அண்ணனை கைது பண்ணலையான்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்விக்குறியும் எழுங்க. கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாநிதி, அண்ண வயசு மதுக சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ண வயசு வராது, அது சைப்பிச்சுப்பா, அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டாரு. ஏன்னா இந்த சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர்.